தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சசிகலாவுக்கு பதவி வழங்குகிறார். சசிகலாவுக்கு பதவி வழங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தோழி சசிகலா. இவர் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவையும் ஆட்சியையும் கைப்பற்ற நினைத்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக சிறைக்கு சென்றார். சிறைக்கு சென்றுவிட்டு வெளியே வந்த பிறகு கட்சியும் ஆட்சியும் இவரை விட்டு போனது. தற்பொழுது தனி கட்சி ஆரம்பித்து போட்டியிட்டு பார்த்தார், முடியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அதிமுக நிலைமை பரிதாபமாக உள்ளது. சசிகலாவை மீண்டும் இணைக்க எடப்பாடி திட்டமிட்டுள்ளார். சசிகலாவுக்கு முக்கியமான பதவி வழங்க திட்டமிட்டுள்ளார். அதிமுகவின் அவைத்தலைவர் பதவி வழங்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். அவைத்தலைவர் பதவி என்பது டம்மி பதவி. சசிகலாவை அவைத்தலைவர் ஆக்குவதன் மூலமாக தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று கருதுகிறார். மீண்டும் அதிமுகவை தூக்கி நிறுத்தலாம் என்று கனவு காண்கிறார். ஆக சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க திட்டமிட்டுள்ளார். அவருக்கு அவைத்தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தென் மாவட்டத்தில் அதிமுக கரைந்து விட்டது. மீண்டும் அதிமுகவை மீட்டெடுக்க இது உதவும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கின்றார். தற்பொழுது சசிகலா மீண்டும் அதிமுகவுக்கு திரும்புகின்றார்.